வந்து பார்த்தீங்கன்னா சமம்னு ஒரு பக்கம் பேசிட்டு கல்வியை ஒரு பக்கம் எடுத்துட்டு கல்வியை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு வேலைவாய்ப்பு ஒரு பக்கம் இருந்து எடுத்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமம் வெட்டி அப்புறம் ஒரு பக்கம் நாடக காதல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெண்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடக காதல் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான இதையும் நம்ம பண்ணிட்டு நம்ம இது வந்து பாதிக்கப்பட்டுட்டு நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கத்திரியங்கிற ஒரு உணர்வோட கத்திரியங்கிற ஒரு இதோட ஒன்றிணைக்கூடாது ஒன்றிணைக்கூடாது நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அழிவுங்கிறது சவுதி அரேபியா மாதிரி வாய்ஸ் சரியா கேட்க தோணுது. ஆனா பட் அந்த கூட்டம் மாநாடு பாத்தீங்கன்னா பயங்கரமா லோ குவாலிட்டி, அதாவது கூட்டமும் கம்மி, ஆனா வந்து எழுச்சின்றது வேற லெவலுக்கு. அவங்க அதுல உரிமைக்காக இது பெருசா போராடுறாங்க. இல்ல அவங்க ஃபாலோஸ் பாத்தீங்களா, திரும்ப தலைவர்கள் மாஸ்டர் டிகிரி, அதாவது அந்த கண்ட்ரியோட ஒரு மந்திரி, இந்த கண்ட்ரியோட வந்து ஒரு ராஜா, இப்படி எல்லா நாட்டு ராஜாக்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மாநாடு போடுவாங்கல்ல, சமுதாய மாநாடு. மாநாடு எவ்வளவு பேர் தலைவர் இருக்கட்டும். அப்படி இல்ல காமெடி ஒண்ணு இருக்கு, நம்ம கவர்மெண்ட் காமெடி முண்டா பண்ணிக்கு சோப்பு வைக்கிறா அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் அவங்களோட போராட்டமும் இருக்கு. அதாவது அவங்க இருந்து கல்வி விலையெல்லாம் வாங்கிட்டீங்களா, அதுதானே அவங்களோட ஏக்கமாவே இருக்கு. சரியா அந்த வாய்ஸ் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன சொல்லுங்க, என்ன சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாருன்னா சமம் சொல்லி பேசிக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து கல்வியை வாங்கிட்டாங்க, வேலை வாய்ப்பை வாங்கிட்டாங்க. அப்படி அவங்க கிட்ட காசு இருக்கும். அன்புமணி ராமசுவாமி சொல்றாரு. அதான் கேள்வி. அது கேள்வி அததான் இருக்கு. யார் தொடர் புடுங்க நம்ம கிட்ட இருந்து சமம் சொன்னா கல்வி ஏமாத்துறாங்களோ? சமம்னு சொல்லிட்டு கல்வி வாய்ப்பை புடுங்கிட்டாங்க கிட்ட இருந்து. யார் இப்ப சமம்னு சொன்னது? அப்ப சமம்னு சொல்லாம இவங்கலாம் வந்து அப்ப இவங்க யார் தொடருங்களா? இவங்க வந்து சத்திரிய வம்சமா? சத்திரிய வம்சம், ஆண்ட பரம்பரை. அவன போடுற காஸ்டியூம் பாத்தீங்களா? இது அந்த காஸ்டியூம்ஸ்ல பார்த்தோன்னா ஒரு ஃபேண்ட் எப்படி பார்த்தோன்னா ஒரு 5,000 நினைக்கிறேன். ஷர்ட் எப்படி பார்த்தா ஒரு 10,000 நினைக்கிறேன். அப்படி வந்து ஒரு ஹைலி காஸ்டியூம் தோடு. ஏன்னா சாதாரண மனுஷனுக்கு போற காஸ்டியூம் வேற, ஆண்ட பரம்பரை வம்சம் காஸ்டியூம் இருக்குல்ல, அதெல்லாம் காஸ்ட்லி தோடு. ஒரு காலத்துல அப்படி போட்டிருந்தாங்க, இப்ப அதை புடுங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க ராஜ பரம்பரையா இருந்தோம், இப்ப சமம் சொல்லி கிட்ட பிடிக்கிட்டாங்க எல்லாமே ஒரு உரிமை குரல் எழுப்புறாங்க. பிடிக்கிட்டா சரி, ஓகே. இந்த பையன் பிடிக்கிறான், இவனோட அந்த அப்பா அவர் வந்து பெரிய ராஜாக்களா இருந்திருப்பாரு. அவங்க அப்பா அவர் இருந்திருப்பாரு. இன்னும் வரலாறு பின்னோக்கி போனாலாம் அப்படிதான் வந்து